அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட ஸ்ரீபக்தி சேனலில் இன்னைக்கு உலக புகழ்பெற்ற ஸ்ரீ உடுப்பி கிருஷ்ணருடைய திருக்கோவில் தான் பார்க்க போகிறோம். இந்த கோவில் பெங்களூர்லேருந்து 400 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு. நம்ம ஏர்லி மார்னிங் 5 மணிக்கே உடுப்பி கிருஷ்ணருடைய சுவாமி தரிசனத்துக்கோசரம் போய்கொண்டே இருக்கிறோம். இந்த கோவிலில் பக்தர்களோட கூட்டம் எப்பயுமே ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நாங்கள் ஏர்லி மார்னிங் தர்ஷன் சுவாமியை பார்க்க போயிட்டுருக்கோம். கோயிலுக்கு முன்னாடியே பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வரவங்க இங்கேயே பார்க்கிங் பண்ணிக்கலாம். கோவிலுடைய என்ட்ரன்ஸ்லேயே பெரிய ஆர்ச் பார்க்குறோம். இங்கேயே கிருஷ்ணர் அதுக்கப்புறம் மத்வாச்சாரியோடைய உருவங்கள்லாம் பொறிக்கப்பட்ட பிரம்மாண்டமான ஆர்ச்சையும் பார்த்துட்டே உள்ளே போகிறோம். நம்ம ஆற்றை தாண்டி உள்ளே வந்தாச்சு. இந்த கோவில் 800 வருடங்கள் பழமையான கோவில். நம்ம காலையில் 5 மணி அப்படிங்கிறதுனால அழகான டெக்கரேஷன்ஸ் லைட்டிங்ஸ் எல்லாமே பார்க்குறோம். இங்கே மார்கழி மாதம் நாங்கள் வந்ததுனால சங்கு சக்கரமெல்லாம் வச்சு ரொம்ப பிரம்மாண்டமான கட் அவுட்ஸ்லாம் கூட இங்கே வச்சுருக்காங்க. நம்ம கோயிலுடைய என்ட்ரன்ஸ்லேயே தசாவதார காட்சிகளும் அமைச்சிருக்கிறதையும் பார்க்கிறோம். நம்ம சுவாமி தரிசனத்துக்கான க்யூக்குள்ளே வந்துட்டோம். இது ஃப்ரீ தர்ஷனுக்கான க்யூ தான். காலையில் 5 மணி அப்படிங்கிறதுனால கூட்டமே இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நம்ம கிடுகிடுன்னு க்யூ நகர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம சுவாமியே தரிசனம் பண்ணிட்டோம். இதே ஒரு 7 மணி 8 மணி வாக்கில் நம்ம சுவாமியை பார்க்க வந்தோம் அப்படின்னா 2 ஹவர்ஸ்க்கு மேலே வெயிட் பண்ணி தான் சுவாமியே பார்க்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி வந்தோம்னா சீக்கிரமாக சுவாமி தரிசனம் பண்ணலாம். இந்த வீடியோலேயே நம்ம உடுப்பி கிருஷ்ணருடைய பழமையான ஒரு வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ ஃபுல்லாக சுவாமியோடைய பூஜைகள்லாம் இருக்குது. இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். சுவாமியோட தரிசனத்தையும் பெறுங்கள். மிகவும் சிறப்பு வாய்ந்த சந்திர புஷ்கரணி தான் இப்போ பார்த்துட்டே இருக்கோம். நம்ம சந்திர புஷ்கரணியோடைய வரலாற்றை தான் நீங்கள் பார்க்க போகிறோம். தக்ஷ பிரஜாபதியோட சாபத்தால் சந்திர பகவான் தன்னுடைய ஒளியும் அழகியும் இழந்து விட்டார். அவர் தன்னுடைய 27 நட்சத்திர மனைவிகளோடையும் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்து தன்னுடைய ஒளியும் அழகியும் திரும்ப பெற்ற இடம்தான் உடுப்பி சந்திர புஷ்கரணி. சந்திர பகவான் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்து தன்னுடைய சாப விமோச்சனம் பெற்றார். அவருக்கு சாப விமோச்சனம் அளித்த சந்திரமௌலீஸ்வரர் கோவிலும் உடுப்பியிலேயே அமைஞ்சிருக்கு. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே உடுப்பி கிருஷ்ணருடைய பழைய வீடியோவும் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கோம். சுவாமியுடைய அபிஷேகம் நடந்துட்டுருக்கு. ரொம்ப பிரசித்தி பெற்ற கிருஷ்ணருடைய வீடியோ தான் இப்போ பார்த்துட்டே இருக்கோம். இந்த கிருஷ்ண பகவானை துவாரகையில் இருக்கக்கூடிய ருக்மணி தேவியை வழிபட்டிருக்காங்க. விஸ்வகர்மாவால் செய்யப்பட்டு ருக்மணியால் வழிபட்டு பல வருடங்கள் கழித்து இங்கே மத்வாச்சாரியால் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு அழகான சுவாமியை தான் இப்போ நம்ம தரிசனம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய கிருஷ்ணரை ஒரு வெள்ளி ஜன்னல் வெளியாக தான் பார்க்க முடியும். இங்கே 9 துவாரங்கள் அமைச்சிருப்பாங்க. இந்த துவாரங்கள் மூலியமாக தான் நம்ம கிருஷ்ணரை தரிசிக்க முடியும். இந்த 9 துவாரங்களுமே நவகிரகங்களை குறிக்குது. இங்கே கிருஷ்ணரை தரிசிக்கிறது மூலியமாக நவகிரக தோஷங்கள் எல்லாமே நமக்கு விலகும். இந்த கோவிலே சுப்பிரமணிய சுவாமிக்கும் சிவபெருமானுக்கும் தனி சன்னதிகள் இருக்குது. இந்த கோவில் இங்கே வர்றதுக்கே காரணமாக இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஸ்ரீ மத்வாச்சாரியோருடைய தனி சன்னதி தான் பார்க்கிறோம். இவர் மூலியமாக தான் இந்த உடுப்பி கோயிலே இவ்வளோ பிரசித்தி பெற்றது அப்படின்னே சொல்லலாம். பஞ்சாமுக ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணுறோம். அடுத்ததாக பார்க்குறது நவகிரக சன்னதி. கோவிலே அமைஞ்சிருக்கக்கூடிய கோஷாலையும் பார்க்கிறோம்.
நம்ம கோவிலோடைய வெளிப்பிரகாரத்தில் இருக்கும். இந்த கோவிலே வந்து ரொம்ப ஃபேமஸான ஸ்ரீ கனகதாசருடைய ஹிஸ்ட்ரி தான் வந்து பார்க்க போகிறோம். ஏன் வந்து நம்ம கிருஷ்ணரை வந்து ஒரு ஜன்னல் வழியாக பார்க்கிறோம் அப்படிங்கிறது இந்த கதையிலே வந்து அமைஞ்சிருக்கு. அந்த காலத்தில் கனகதாசர் அப்படின்னு சொல்லி ஒரு மகான் வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் வந்து தாழ்ந்த குலத்தில் பிறந்ததுனால உடுப்பி கோயிலில் நுழையிறதுக்கு வந்து அவரை அனுமதிக்கவில்லை. அவர் வந்து தினமும் உடுப்பி கிருஷ்ணருடைய கருவறைக்கு பின்னாடி நின்று ஏகாதாரி வீணையில் வந்து பெருமாளுக்கு நிறையா பாட்டுக்களை வந்து பாடி வழிபட்டு வந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் வந்து கருவறையோட பின்பக்க சூரின் கற்கள் வந்து தாமாகவே விழுந்து உடுப்பி கிருஷ்ணரும் பின்புறமாக நோக்கி திரும்பி கனகதாசருக்கு காட்சி அளித்தார். இந்த நிகழ்வுக்கு அப்புறம் வந்து பக்தர்கள் அனைவரும் கனகதாசர் கிருஷ்ணரை தரிசித்த அந்த ஜன்னல் வழியாகவே மூலவரை தரிசனம் செய்யும் வழக்கமும் வந்து ஏற்பட்டது. இது கோயிலோடைய மெயின் என்ட்ரன்ஸ் வந்து பார்க்குறோம். இந்த வழியாக தான் முன்னாடி வந்து சுவாமி தரிசனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கனகதாசருக்கு அப்புறம் நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஜன்னல் வழியாக தான் வந்து சுவாமியை பார்க்கிறோம். இந்த மெயின் என்ட்ரன்ஸ் வந்து முக்கியமான நாட்களில் வந்து திறந்திருப்பாங்க. நம்ம இங்கே பார்க்கறது வந்து சந்திரமௌலீஸ்வரர் கோயில். இது சிவபெருமானுடைய கோயிலும் இங்கே கிருஷ்ண பெருமான் கோயிலுக்கு எதிர்த்த மாதிரியே வந்து அமைஞ்சிருக்கு. சந்திர பகவான் வந்து இங்கே தான் சிவபெருமானை வழிபட்டு தன்னுடைய சாபம் போக்கின திருத்தலம். இந்த கோவிலோடைய வீடியோ வந்து நம்ம ஸ்ரீபக்தி யூடியூப் சேனலில் வந்து போட்டிருக்கோம். இதோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். கண்டிப்பாக இந்த கோவிலையும் எல்லோரும் பாருங்கள். உடுப்பிலே இன்னொரு பிரசித்தி பெற்ற சிவன் கோயில் வந்து இருக்குது. அது வந்து அனந்தேஸ்வரர் திருக்கோவில். அந்த கோவில் வீடியோவும் நம்ம ஸ்ரீபக்தி சேனலில் வந்து பதிவிட்டிருக்கோம். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த கோவிலையும் வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள். உடுப்பி கிருஷ்ணருடைய கோயில் கோபுரம் வந்து பார்க்குறோம். இது 5 நிலைகளோடு அமைஞ்சிருக்கு. இந்த கோபுரத்துக்கு பேர் வந்து கனக கோபுரம். இந்த கோபுரத்துக்கு கீழே தான் வந்து கனகதாசர் கிருஷ்ணரை வழிபட்ட அந்த ஒரு ஜன்னலையும் வந்து நம்ம வந்து பார்ப்போம். உடுப்பி கிருஷ்ணரும் வந்து இங்கே தான் வந்து கனகதாசருக்கு காட்சியளித்தார். இந்த இடத்துக்கு பேர் வந்து கனகனாக்கிண்டியன். இங்கே வந்து எல்லாரும் வந்து சுவாமியை இது வழியாகவும் வந்து தரிசனம் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் நாம் வந்து தரிசிக்கிறது வந்து உள்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய ஜன்னல் வழியாக தான் வந்து சுவாமியை வந்து பார்ப்போம். இந்த கனகனாக்கிண்டி வழியாக பார்க்கும்போது தான் நம்ம உடுப்பி கிருஷ்ணரோடைய இந்த வியூவில் வந்து தரிசனம் வந்து பண்ணுவோம். பிரசித்தி பெற்ற உடுப்பி கிருஷ்ணருடைய திருக்கோவில் வீடியோ தான் இன்னைக்கு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு